இப்போ என்ன செய்யணுங்கிறதுக்காக ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். என்ன செய்யணும், அதுக்காக பிஜேபி நல்லவன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக அதிமுக வந்து நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? விஜய் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து எந்த ஒரு அதாவது அவர் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷான பேன் கார்டு மாதிரி. அஜித்குமார் வழக்கு வந்து இன்றைக்கி தமிழகம் பூரா பயங்கரமாக எதிரொலிச்சிட்ருக்கு. திமுகவுக்கு இது மிகப்பெரிய சர்க்கல், கரும்புள்ளி. நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர், சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம், இதுதான் அடிப்படை கொள்கை. நிகிதா அளித்த எந்த புகாருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் வந்து வெளிப்படையாக தெரிகின்றது. எனவே நிகிதாவை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னென்னா, நிகிதா தான் நேரடி குற்றவாளி. அப்படி நேரடி குற்றவாளி இருக்கும்போது அந்த காவல்துறையினர் 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி அதை அவங்க மேலே குற்றப்பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அடிப்படை வந்து விஷயமாக எதுவுமே எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த 6 காவலாளிகள் வந்து வெறும் அம்பு மட்டும்தான். உண்மையான குற்றவாளிகள் வந்து இதுவரைக்கும் வந்து யாரையுமே வந்து கைது செய்யப்படவில்லை. அப்போ என்னன்னு தோணுது, திமுக அரசு குற்றவாளி நிகிதா பக்கம் நிற்கின்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஊர்ஜிதமாகிறது. இந்த ஊர்ஜிதத்தை போக்கும் வரையில் இந்த வழக்கிற்கான தீர்வு வந்து எந்த நிலையில் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த வழக்கிற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அஜித்குமார் வழக்கு வந்து இன்னைக்கு சிபிஐக்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக அரசாங்கம் இதில் மிகப்பெரிய குற்றத்தை செய்துள்ளது. அஜித்குமார் பக்கம் தமிழக அரசாங்கம் நிற்கவில்லை அப்படிங்கிறதா தெரியுது. மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கி வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓரளவுக்கு மக்களிடையே ஒரு எப்படி சொல்கிறது, மக்களுடைய வெளிச்சத்தில் வந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிபிஐ வந்து இன்றைக்கி வழக்கை எடுத்திருக்குது. இது காரணம் என்ன? இதுவரைக்கும் குற்றவாளி வந்து நிகிதா வந்து இன்னும் அரசு கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறதான் இதில் மிக முக்கியமான குற்றமாக இருக்கின்றது தமிழக அரசாங்கத்தின் பேரில். போதுங்களா? சரி, ஏங்க சரி, மூணு விஷயம் இதில் வந்து அடிப்படையாக நான் சொல்ல முடியும். நிகிதாங்க வந்து அந்த 10 பவுன் நகை திருடு போனது அப்படிங்கிறது உண்மையானதா அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்னும் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இல்லை, முதல்ல நிகிதா வந்து உண்மையாலுமே நகை வந்து திருடு போயிருக்கிறதா அப்படிங்கிறதே இன்னி வரைக்கும் ஆதாரம் இல்லையே. நகை வந்து உண்மையாலுமே நகை வந்து உங்களோட நகைக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து காவலாளி அஜித்குமார் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எப்படி எதை வச்சு சொல்ல முடியும்? சரி, ஏங்க ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா ஒரு குற்றவாளி? ஏங்க போலி புகாருங்க. அதாவது ஏற்கனவே இன்னைக்கு முந்தா நாள் வந்து ஒரு 45 லட்சம் ரூபா மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிகிதா மேலே
சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஏற்கனவே 18 லட்சம் ரூபா முதலில் ஏற்கனவே போலி புகாரம் வந்து அவங்க மேலே இருக்குது. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி 22 லட்சம் ரூபா போலி புகார் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் மோசடி புகார் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது அப்போ அவங்க குற்றவாளி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது இல்லை? அடிப்படையில் பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் கண்டிப்பாக ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க, அதுக்காக வந்து புகாரே வந்து உண்மையாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ்காரங்க கண்டிப்பாக பார்த்துருக்கணுமா இல்லையா? புகார் முதல்ல உண்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் பேர் தான் நடவடிக்கை அப்படிங்கிறத பேசிக்காக எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதுக்கு ஒன்று. ரெண்டாவது, அஜித் குமார் தான் குற்றவாளி அப்படிங்கிறத எப்படி எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க? ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி வன்மையாக அவர் மீது வன்முறையை பிரயோகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் இருக்குது இல்லையா? அதுதான் இந்த 3 விஷயம்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பலத்த சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, ஒன்று நல்லா கேட்டுங்க. அண்ணாநகரில் ஒரு சிறுமி பாலியல் வழக்கு நடந்தது. அண்ணாநகர் காவல் நிலையத்தில் போச்சு. அந்த பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வெடிய அடித்து பிரச்சனை பலத்த வன்முறைக்கு உள்ளாகப்பட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து கடைசியில் வேற ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை தலையிட்டு இன்றைக்கி சிபிஐ கேஸில் போனதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் தமிழக அரசாங்கம் போய் வாதாடி சிபிஐசிடு கேஸ் போட்டு இன்றைக்கி வரைக்கும் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான அடிப்படை விஷயங்களை எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னேற்றமும் இது வரைக்கும் நடக்கலை. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இதற்கான அஜித் குமாருக்கான வழக்கிற்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? என்ன ஒரு நியாயம் கிடைக்கும்? என்ன ஒரு நீதி கிடைக்கும் சொல்லுங்கள்? அதனால தான் இன்றைக்கி வந்து சிபிஐ கேஸு போயிருக்கிறத நான் உண்மையாலுமே வரவேற்கிறேன். ஆமாம். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த துறை இதில் வந்து அவர் அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கார். நான் வந்து அதை வரவேற்கிறேன். அப்படிங்கிறத விட இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை முதல்ல வந்து அவங்க தடுக்க பார்க்கட்டும். 29 இது வரைக்கும் வந்து லாக்அப் டெத்து நடந்திருக்குது. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, லாக்அப் டெத்துங்கிறது ஒரு கிரிமினல் குற்றம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கோர்ட் இருக்குது, அதுக்கான வழக்கு இருக்குது, வக்கீல் இருக்காங்க, நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணுது குற்றவாளியா இல்லையான்னு. அப்படி எதுவுமே செய்யாமல் வெறும் லாக்அப் டெத்து வந்து பண்ணுறது எந்த விதத்தில் வந்து நியாயமானது? ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இல்லையா? இப்போ போரூரில் தஸ்வந்த் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவன் குற்றவாளியும் பண்ணி அவன் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்க மதரையே அவன் வந்து கொண்டுட்டான். அதுக்கப்புறம் மும்பைக்கு ஓடி போய் மும்பை போலீஸ்லேருந்து பிடிச்சி கொடுத்து மறுபடியும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அந்த குற்றவாளி அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டாந்து இன்றைக்கி மிகப்பெரிய அந்த கேஸில் மிகப்பெரிய ஊழல் பண்ணி இன்றைக்கி கேஸே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறதான் இந்த அரசாங்கம் வந்து செயல்படுது.
ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பொது மக்களுக்கு நடந்த விஷயத்துல போராடினார். ஆனா அந்த நான் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதல்வர் பொறுப்புடன் கண்டிப்பாக செயல்படுகின்றார், நல்லா செயல்படுறார், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் அவரை மாதிரியே எல்லாரும் சமூக பொறுப்போடு சமூக அக்கறையோடு இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் என்னோடய சந்தேகம். இல்லை, யாருமே இல்லை. பொறுப்பை வந்து ஆமாம் ஆமாம் கட்டாயமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய இன்னைக்கு ஸ்டாலின் தலையிட்டதுனால ஓரளவுக்கு இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. உத்தரப்பிரதேசில் 2000 வருஷத்துக்கு 2000 டெத்து ஆகுது. பீகாரில் வருஷத்துக்கு 590 லாக்அப் டெத்து நடக்குது. ஹரியானா கிட்டத்தட்ட 750 லாக்அப் டெத்து வருஷத்துக்கு நடக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் இதை வந்து கம்பேர் பண்ணும்போது 29. ஆமாங்க, சமூக நீதி இருங்க சமூக நீதி ஓரளவுக்கு எல்லாரும் ஆஸ் யூசுவலாக நல்லா படிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல சிட்டிசன்ஷிப்பாக இன்றைக்கி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லாக்அப் டெத்தை இதுவே ரொம்ப ஒரு குயல்னு சொல்ல வரேன். எப்படிங்க அந்த நீதிக்காக தான் இன்னைக்கு வந்து சிபிஐ கேஸே போயிட்டு இருக்குங்க. இது கண்டிப்பாக சிபிஐ போனால் என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மக்களோட கருத்து என்னன்னா, அவங்களும் சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போங்க அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் பொதுவாக நான் சொல்கிறேன் கேளுங்க, சிபிஐக்கு கேஸ் போகுதுனாவே ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதில் வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட மான பிரச்சனை அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். சரியா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அஜித்குமார் வழக்கில் வந்து சரியாக செயல்படவில்லை, இதுதான் உண்மை. இது வந்து தமிழக அரசே தானாக முன் வந்து இந்த ஒரு கேஸை வந்து சிவியர் மேட்டராக எடுத்து திறம்பட செயல்பட்டுருக்கணும். அது வந்து அது பண்ணாதனால தான் இந்த கேஸ் வந்து அவங்களே வந்து சிபிஐ முறையீடுக்கு இருக்காங்க, இன்றைக்கி சிபிஐக்கு போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தமிழக அரசும் கையாளாகாத நிலையில் இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்கிறேன், ஆட்சியிலே இருக்க தேவையில்லை, ஆட்சியிலே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க, நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொரு பதம் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா துறைகளையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து தோன்றி அரசாங்கம் வந்து செயல்பட முடியாத ஒரு துருப்பிடிச்ச நிலையில் இருக்குது. இன்றைக்கி தான் உண்மை. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பீரியடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கம் இருக்குது. இதுதான் உண்மை. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், விஜய் இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தா, ஸ்டாலின் இடத்துல விஜய் இருந்திருந்தா இதை விட இன்னும் மோசமாக இருந்திருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன். நான் விஜய்க்கு வந்து எந்த ஒரு நிர்வாக அனுபவமும் சமூகத்தை பற்றிய தெளிவான ஒரு சிந்தனையும் ஒரு தெளிவான புரிதலும் விஜய்க்கு வந்து இன்னும் வரலை. ஏன்னா அரசியலுக்கு இன்றைக்கி வந்து அவர் 0 தான் இன்றைக்கி போட்டிருக்காரு, அந்த ஸ்டேஜில் இருக்கார். ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை, இதே வந்து மக்களுக்கு பக்கத்திலே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து ஸ்டாலின் மேலே நான் வந்து எந்த விதத்துலையும் அவர் மேலே குறையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, எல்லாருக்கும் பொறுப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இரண்டாம் கட்ட மாநாடாக மதுரையில் வந்து 25ஆம் தேதி டிவி பண்ண போகிறாங்க. இது வந்து இப்போ ஆளுநர் ஆட்சிக்கு வந்து அரசியல் டயத்தில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஓட்டு சதவீதம் குறையிறதுக்கான ஒரு மாநாடாக இருக்கின்றது. சரி, மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விஷயத்தை கேட்குறேன். விஜய் வந்து எந்த நோக்கத்திற்காக அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு? ஏன்னா ஏற்கனவே திமுகவோடைய அரசியல் கொள்கை தான் அது. தாவேகா வந்து திமுகவோட அரசியல் கொள்கை தான் அது. சரிங்களா?
நாம் தமிழர் கட்சியும் வந்து தேசியவாதி கட்சி, இதே வந்து திராவிட கொள்கையை சேர்ந்தது தான் நாம் தமிழர் கட்சியும். சரிங்களா? நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை என்னது? தமிழ் தேசியம். இப்போ திராவிட கட்சியோட அடிப்படை எது? அதுவும் தமிழ் தேசியம்தான் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எந்த புதுசாக எந்த ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதிய சித்தாந்தங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. திராவிட கட்சிகள் தமிழ் தேசியம் எதை சொல்கிறேன், உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தூக்கி போட்டு வேற தமிழ்நாடையே தூக்கிட்டாங்க, தமிழை அழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி திராவிட கட்சியும்? சரி, திராவிடம்னா என்னன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, இதுதான் தமிழக திராவிடங்கிறது தமிழ் தேசியம் தாங்க, வேற என்ன சொல்ல முடியும்? தமிழ் எச்சப்படும், தமிழ் தூக்குறாங்க. திராவிடம் வந்ததுனால தான் தமிழ் இன்னைக்கு வரைக்கும் வந்து அழியாமல் இருக்குதுங்க. திராவிடம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் கர்நாடகாவில் போய் பாருங்கள். நீங்கள் இந்தியாவில் 42 மொழிகள் வந்து இன்றைக்கி அழிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் 42 மொழிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்குங்க. இருங்க, இல்லை பெரும்பான்மையான மொழிங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் வச்சாங்களே, அதெல்லாம் வந்து பெரும்பான்மை மொழி, பீகாரி பெரும்பான்மை மொழி. தமிழக போக்குவரத்து கழகம் தமிழகமும் தமிழ்நாடும் ஒண்ணுதாங்க. ஏங்க தமிழ்ங்கிறது யாருமே தூக்கலையே. ஆமா, அப்படி இல்லை இல்லைங்க. அதாவது எப்படி நீங்க தமிழக அரசு மாநில போக்குவரத்து கழகம் தான் இருக்குது. ஆமாங்க, அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்குங்களா? சரி, கீழே தமிழ்நாடுன்னு தானே போட்டிருக்காங்க. பேர் முக்கியம் இல்லைங்க, பேர் வந்து ஒரு விஷயம் இல்லை, அது வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதை நோக்கி பயணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? எதை நோக்கிய பயணம். ஆனால் உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துறத எந்த வித்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டனத்தை ஏங்க திராவிடங்கிறது தமிழுக்காக தாங்க போராடுறாங்க. இருங்க, திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறவன் தான் இந்திக்கு சப்போர்ட் பண்ணுறான். திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்தியை கொண்டாடணும்னு சொல்கிறான். ஆனால் திராவிடம் சொல்லுது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இங்கே வந்து இடமில்லை எப்படி சொல்லுது? திராவிடங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுங்க. இல்லை, திராவிடங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் திராவிடம். அடிப்படையே தமிழ் தான், திராவிடத்துக்கு அடிப்படையே தமிழ் தான், அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 மறுபடியும் ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிறார். சரிங்களா? 2021 அவர் தோற்று போனதுக்கான காரணத்தை அவரே சொல்லுங்க. ஏன் தோத்தாரு, எதனால் தோத்தாரு, இப்போ என்ன செய்யணுங்கிறதுக்காக ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு வர்றதுக்காக என்னது 5 வருஷமாக என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். என்ன திட்டம் இருக்குது அவர்கிட்ட? ஏற்கனவே இருந்த அவர் 4 வருஷம் என்ன செஞ்சுட்டு போனார்? எதுவுமே இல்லையே. இப்போ அவர் தோற்று போனதுக்கான அடிப்படை முதல் காரணம் என்னன்னு கேட்டால் ஊழல். 2வது டெல்லிக்கு அவர் சைன் ஜப்பான் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தார். இன்றைக்கி பிஜேபி முழுக்க பிஜேபியில் இருக்கிற இன்றைக்கி எல்லா பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். இதுதான் உண்மை. திமுகலேருந்து ஓட் பேங்க்கு, நாம் தமிழ்லேருந்து ஓட் பேங்க்கு எதுவுமே வந்து பிஜேபிக்கு இன்னைக்கு போகல. பிஜேபியில் இருக்கிற 90% மக்கள் வந்து எல்லாருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். சரிங்களா? எடப்பாடிக்கு வந்து தனித்துவம் அப்படிங்கிறது அவர் வச்சுட்டு செயல்படலை. அவர்கிட்ட ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை விட்டு அவர் வந்து வெளியே வரட்டும். இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்றாருல்ல, கூட்டணியில் இருக்காருல்ல, அடுத்த தடவை பாருங்கள் அதிமுக சுத்தமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது. பிஜேபினாலவே அதிமுக அழிந்து போகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி
அஜித்குமார் வழக்கு வந்து இன்றைக்கி தமிழகம் பூரா பயங்கரமாக எதிரொலிச்சிட்ருக்கு. திமுகவுக்கு இது மிகப்பெரிய சறுக்கல், கரும்புள்ளி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக தன்னை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் 2026 கட்டாயமாக திமுக தோற்று போகும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுக்காக பிஜேபி நல்லவன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக அதிமுக வந்து நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? விஜய் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து எந்த ஒரு அதாவது அவர் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷான பேன் கார்டு மாதிரி, பேன் கார்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்காரு பார்த்தியா, அந்த பேன் கார்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷான பேன் கார்டு மாதிரி. அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்கோரும் இல்லை. இப்போ இந்தியன் பார்க்கும்போது தெரியும், இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு சிரஞ்சீவி ஆகாமல் இருந்தால் சரி. அவ்வளோதான் சொல்ல முடியும்.